அகரம் முதல தொட்டு தாடி கிழவன் பிளட், அகரம் முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட், அகரம் முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். ஸ்டாலின் ஜெயிக்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஒருத்தே வெடிச்சு போடுறா, பிசில தானே அடிச்சு போடுறா, தடைகள் தான் உடச்சு போடுறா தளபதி. வரவே வராது. நாங்க போறோம்டா. நின்னு பாரு, அடகட்ட கோடி பேரு. ஒருவன் வந்தான் வென்றான், இதயம் வென்றான். தலையில கேமரா மறைக்காத. தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆளனு. என்னடா பண்ணுங்கறீங்க? நீங்க கஷ்டப்பட்டு தேர்தல் அதிகாரிகிட்ட சைன் பண்ணி திருவிழா நடத்துறதுக்கு ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாதுன்னு பின்னாடி என்ன சண்டை போடுறாங்க? தயவு செய்து இந்த ஊர் நல்லா இருக்கிறத 4 பொடி பயலுக கெடுத்து போடுறாங்க. சண்டை போடுறாங்களா? ஐத்தியக்கார பயலுக, சின்ன சின்ன பயலுக எல்லாம் அடித்தடி ஆகி ஒருத்த மண்டையை பொளந்துட்டாங்க. மண்டையை பொளந்துட்டாங்களா? ஆமா. மரியாதையா சொல்றேன், எவனா இருந்தாலும் மரியாதை அவ வீட்டை முத பாருங்கடா. என்னடா பண்ணுங்கறீங்க? இப்ப உங்களை அதிகாரி பார்க்கணும் கூப்பிட்டு விட்டுருக்காராம். என்ன ஆபீஸ் கூப்பிட்டுருக்காங்க. என்ன கூட அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க? நீங்க தானே கையெழுத்து போட்டுருக்க, உன்னை தான் கூப்பிடுவாங்க. கால் ஊருக்குள்ள வந்துகிட்டேன்டா. நல்ல நாள் பொழுது உக்கால் நாங்க தேர்தல் அதிகாரிட்ட யாரா பதில் சொல்றது? என்னடா பண்ணுங்கறீங்க? இப்ப வந்து என்ன பண்ணமா பண்ணிக்க. ஆனா இன்னைக்கு உறுதிடி எலெக்ஷன் அன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதா பேசிக்கிறாங்க. டேய் ஏண்டா போலீஸ் அதிகாரி இருந்தா போட்டோ பிடிச்சிட்டு இருக்காரு. எவன்டா போடுறது? மனுவுல எவன்டா கையெழுத்து போட்டிருக்கேன்? என்ன சேட்டை பண்றீங்களா? தம்பி, ஆர்டர் போடுற தம்பி, மேல போய் சொல்லுங்கப்பா, நான் வரேன்னு சொல்லுங்கப்பா. கால் சின்ன சின்ன பையல என்னடா செட்டு உங்களுக்கு? ஏண்டா கால் அழிச்சு போடுங்க, கால் கருந்தமல கருவ அறுத்து போடுங்க. என்னடா சண்டை? உட்காந்து என்னடா எவன்டா அங்க நின்னு செட்டு செட்டு உங்களுக்கு செட்டு? கால் ஒவ்வொருத்த குடும்பத்தையும் உக்கால் எவன் தவறு பண்ணாலும் உக்கால் கருந்தமல கருவ இருக்கிறது உண்மை. குடும்பத்தோட கருவ இருக்கிறது உறுதி, சத்தியம். கருவ இருக்கிறது சத்தியம். வந்திருக்கேன். நீங்க கருவு இருக்கு, அதையும் வீடியோ எடுத்துறாங்க. கருவ இருக்கிறது முட்டல மஞ்ச கருவ சொன்னேன் நானு. மரியாதையா அவையவே வீட்டு பக்கம் போயிருங்க. என்னடா ரோட்ட பக்கம் இருக்கவே யாரா கால் இளவட்ட போறோம்? முன்னாடி வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சி வாப்பானா? போட்டு போட்டு திரும்பி வேற மாதிரி ஆயிருவீங்க நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு. 12 ஒக்காலி சொல்லிருக்கீங்க. ஒக்காலி ஏன்னா ஒக்கால நீட்டிருக்காங்க. கால் பின்னாடி உட்கார்ந்து சண்டை போடுறீங்க. மரியாதை அவையவே வீட்டுக்கு போயிரு. கால் பார்க்க இஷ்டம் இல்லைன்னா வீட்டுக்கு போயிருங்க. ஒக்காலி என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு? என்னடா ஒக்காலி குடும்பத்தோட கருவ இருக்கிறது உறுதி, அது மஞ்ச கரு. வீட்டை பார்த்து போங்கடா. இடிச்சுக்கிட்டு வரீங்க தம்பி, விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? எங்க தூக்கு சட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா, கொடுக்க கூடாதுன்னு மறிச்சு பிரைஸ் கார்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டானாமா. என்னன்னு எங்கேயோ எவனோன்னு இருக்க பக்கத்து ஊர்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சரி, ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பார்த்து கொடுத்துட்டு இருந்தான். நான் தான் அந்த எவனோ வருவேன் கிடையாது, நான் தான் அவன். அங்கேயே போய் அவங்கள புடிச்சு பிளேயிங் ஸ்குவாடுக்கு போன் பண்ணி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் போன் பண்ணி, எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போன் பண்ணி எல்லார்ட்டையும் மாட்டி விட்டு மொத்தத்தை சீஸ் பண்ண வச்சுட்டு கொடி நடையா நடந்து வந்துருக்கேன். இவங்க எல்லாம் ஓட்டாங்க, தலைவர் ஓட்டார். யாரா ஓடுனது? எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவனுக்கு. நம்ம ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு தூக்கு சட்டியை பார்த்தோன்னே ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சிட்டேன். பாத்தீங்களா? பிச்சை போடுவேன் ராஸ்கல். ஏய், நீதான் தடுத்ததா? லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வருவடா. எதுக்கு தடுத்த? ஏண்டா எங்க ஊர்க்காரன் பார்த்தா மனுஷனா தெரியல உனக்கு? எங்க ஊர்க்காரன் மனுஷன் கிடையாது. ஏண்டா பக்கத்து ஊர்ல வாங்கியிருக்காங்க, அது பக்கத்துல கொடுத்துருக்காங்க. ஏண்டா பக்கத்து வீடு வரைக்கும் கொடுத்துட்டு போயிருக்காங்களே. இப்ப எங்களுக்கு வரலாம் மனசு பொக்குன்னு போகுது எங்களுக்கு. அவர் என்ன வேணாலும் பேசுவாரு, சந்தர்ப்ப சூழ்நிலை. அப்ப தூக்கு சட்டி தான் முக்கியமா, ஆட்சி முக்கியம் இல்லையா? ஆட்சி போனா போதுடா, தூக்கு சட்டி எங்களுக்கு முக்கியம். தூக்கு சட்டி வாங்க முடியாது, நாங்க வாங்கிட்டு எங்களுக்கு யாரும். உன்னை பெத்ததுக்கு உடம்புல பூரிச்சு போயில இருக்கும். சினிமாவுல எல்லாம் இந்த மாதிரி சீன் வந்துச்சுன்னா பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப கோவமா வந்து, நல்லா கேளுங்க தம்பி, இப்படியே பொருளை கொடுத்து தான் நாட்டை நாசமாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. எனக்குன்னே வருவீங்களாடா? அந்த மாதிரிலாம் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் டேரக்டர் சொல்றதே செய்யறாங்க, நாங்க ஏன்டா செய்யணும்? நாங்க பொதுமக்கள், நாங்க வந்து ஒக்குறு போதா மனசுகளுக்கு எரியத்தான் செய்யும். யார் வயிறு எரிஞ்சா என்ன, மக்களுடைய மனசு நிறையணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம். இப்படி ஒரு ஜனநாயகத்தை தூக்கு சட்டியை வச்சு அழிக்கிறீங்களே, உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? நீ குடுக்கலையா? முழுசா வெளி வந்துச்சு தம்பி, ஊடுற மாட்டேன். நீ இப்ப குடுக்கல, இவன் குடுக்கலங்கறனால அவன் குடுக்க வேண்டிய தடுக்கறாங்க. ஏய், ஓசில ஒரு தூக்கு சட்டிடா, ஒரு தூக்கு சட்டி வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? அண்ணன் பொண்டாட்டி என்ன சொல்லுச்சு தெரியுமா? அத புறா, அத வேணாங்க, தேவலாத மற்ற. முழுசா வெளி வந்துச்சு தம்பி, ஊடுற மாட்டேன். முழுசா வெளி வந்துச்சு தம்பி, ஊடுற மாட்டேன். நீ இப்ப நீ தூக்கு சட்டி வரணும்டா. அப்ப தூக்கு சட்டி இல்ல, சீஸ் பண்ண வச்சிட்டேன். ஆமா, நீ ஏன் தடுக்கற? நீ எந்த கட்சி? ஆப்போசிட். இவங்க குடுக்கல, அவங்க குடுக்கறாங்கிறதுக்காக இவன் வந்து இவனு குடுக்கணும்ல, கொடுத்தாங்கன்னா அதுக்காக தடுக்கறான். வந்துகிட்டு ஆள விடு. என்ன நண்பா? மயிர நண்பா, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டி போட்டேன். தூக்கு சட்டி வந்தா அவனுக்கு போற வீடு தூக்கு சட்டி வந்தா போற. எங்க ஊர்க்காரங்க கொந்த வச்சு கேட்கறாங்க. அண்ணே நல்லதே போன் பண்ணி கூட்டிட்டு வந்துறேன். தூக்கு சட்டி தூக்கு சட்டி எழுப்போ நீங்க. நம்ம ஊர்க்காரங்க கூட்ட வாடா.
உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. என்ன எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. தூக்கு சட்டி குடுக்குறாங்க, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா. நாங்க வாங்குறத வாங்கிட்டு எங்களுக்கு யாரா பிடிக்காத ஓட்ட குத்துவோம்டா. உங்களுக்கு என்னடா அப்ப கலக்குறீங்க வந்துகிட்டு? தூக்கு சட்டி வரல போட்டோ முடிக்கிறதுக்கு ரோட்ட முடிச்சு சொன்னாங்களாம். மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டே செங்கோடா எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. நல்ல தூக்குச்சட்டினா என்ன நல்லா இருக்கா? நம்ம ஊருக்கு தர மாட்டாங்க. டேய் என்னடா தூக்கு சட்டி? நீ எல்லாம் ஒரு கிளை செயலாளர், உள்கட்சியிலே இருந்துகிட்டு எதிர்கட்சியில இருந்து இப்படி வாங்குறியே, என்ன விளங்குவியா நீ எல்லாம்? சும்மா இருப்பா, குடுக்கறது குடுக்குறாங்க, நம்ம இது பண்ணி சும்மா என்ன குடுக்குறாங்க? என்னம்மா அண்ணே அக்கா ஹாட் பாக்ஸ் வாங்க போடுமா உங்களை வர சொல்லுச்சுனே. எல்லாம் இது டிலிங்க ஓடிட்டு இருக்கு போல இருக்கப்ப. அண்ணா இது ஆட்சியே கிடையாது, நான் சத்தியமா சொல்ல போனா ஆட்சியே கிடையாது அண்ணா. தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு கையூட்டாக தூக்குச்சட்டி கொடுக்க சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பிடித்தனர். எந்த ஊருக்கு போறது தெரியலையே, நம்ம ஊருக்கு வந்தா தெரியலையே, வர வேண்டியதுல வர மாட்டேங்குது, ஒண்ணும் தர மாட்டாங்களே. வாக்காளர்களுக்கு பரிசு பெட்டி, அதில் சேலை, வேட்டி மற்றும் வாட்ச் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டி பறிமுதல் செய்யப்பட்டது. பணம்டா பணம். எவ்வளவு முட்டை கிட்ட அது ஆம்லெட் போடுறியா? ஆமா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆப்பாய் போடுவா. அது என் வயித்துல போடுங்க பாரு, இங்க போடு வந்துகிட்டு. என்னங்க இவ்வளவு சூடா இருக்கு? அடுப்பு கூட சூடா இருக்கு. பவுர் எரியுது எனக்கு. அங்க காசு கொடுக்கறாங்க பிடிக்கிறாங்கறாங்க, இங்க பாத்திரம் பிடிச்சாங்கறாங்க, அங்க இத பிடிச்சாங்கறாங்க, இத பிடிச்சாங்கறாங்க. இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. அதே போன் எடுப்போம். ஹலோ, எங்க ஊர்ல எல்லாம் கட்சிக்காரங்க 15,000 ரூபாய் கொடுத்தாங்க, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? நாசமா போனா, நாசமா போங்கலாம், உருப்படாம நாசமா போங்க. ஏய் பவுர் எரியுது எனக்கு. A few moments later. வாடங்க நாயே சொல்ல யாருக்குள்ள ஓட்டு போட? இறப்பா, நாளைக்கு ரிசல்ட் வருது இல்ல, அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ ஓட்டு போட்டேன்னு எப்படி நம்புறது?